நான் இன்னைக்கு சொல்ல போறதுன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் அந்த நேச்சுரல் ஹேர் டை பாவிக்கிறது எப்படின்றதுக்கு. இது ஹெனா பவுடர் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மஞ்சள் கலரா இருக்குது, ஒரு பச்சையும் இல்ல மஞ்சளும் இல்ல, ஒரு சாணி பச்சை கலர்ல இருக்குது. இது ஒரு கொஞ்சம் கூட பச்சை கலரா இருக்கும். இந்த அவுரி பொடி இதுதான் அவுரி பவுடர், இது ஹெனா பவுடர். இது ரெண்டும் ஒரு விதமான இலைதான். அப்ப அதனால உங்களுக்கு ஏதாவது அலர்ஜிக் பெருமண்டு பயம் இல்ல, 100% அலர்ஜிக் வராது. அதே மாதிரி கட்டாயம் வெள்ளை முடி இல்லாம போகும். ஆனா கூட கருப்பா வருமானது அது கொஞ்சம் இல்ல, 90% பிரவுனா வரும். பிரவுன் டார்க் பிரவுனா இருக்கும், அல்லது இந்த வெள்ளை முடி இல்லாமலே போயிடும். அது நான் ஷுவர் பண்ணி சொல்லுவேன். அதனால நீங்க இதை பாவிச்சு பாக்குறதுக்கு சில பேருக்கு நிறைய பேருக்கு பயம் அலர்ஜி பெருமாண்டு கேட்கிறாங்க, அதை விட என்னென்ன எடுக்கிறது கேட்கிறாங்க. இப்ப இது மருதாணி இல்ல, நான் பின்னிற புடிங்கினபடியா கொஞ்சம் வாடிட்டுது. இதான் மருதாணி இல்ல, இப்படி கொஞ்சம் பூக்கள் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இந்த இலை இருந்துச்சுன்னா நீங்க இதுல முத்தின இலையா எடுங்க, பிஞ்சு இலைய எடுக்காம முத்தின இலைய எடுத்து உடனே அரைச்சு போட்டு நீங்க ஒரு கிழமைக்கு 2 தரம் போட்டீங்கன்னா கொஞ்சம் டார்க் பிரவுனா வரும். நான் நேற்று போட்டதை பாத்தீங்களா தெரியுமா, என் தலைமுடியில டார்க் பிரவுனா இருக்குது. அவுரி பொடி போட்டா தான் கொஞ்சம் பிளாக்கா வரும். அதே மாதிரி பிளாக்கு கொஞ்சம் ஆக கருப்பன்னு சொல்லிடாது, ஆனா தெரியாது எங்களுக்கு போட்டா கலர் தெரியாது, பிளாக் மாதிரியே இருக்கும் இந்த அவுரி பொடி போட்டா. இது போட்டீங்கன்னா நல்ல ஒரு கோல்டு பிரவுன்ல இருக்கும். அது சில பேருக்கு அந்த கலர் பிடிக்கும். அப்ப நீங்க ஒரு கிழமைக்கு 2 தரமாவது இந்த இளம் கூட வீட்டை இருந்துச்சுன்னா நீங்க இதை அரைக்கல கொஞ்சம் தேயிலை சாயம் அதை போட்டு அரைச்சிட்டு தேசி புளியும் கொஞ்சம் விட்டு வேணுமெண்டா இந்த அவுரி பொடியை போட்டு ஒரு கிழமைக்கு 2 தரம் போட்டு பாருங்க. அப்ப நீங்க தொடர்ந்து போட்டீங்கன்னா அந்த வெள்ளை முடி இல்லாம போயிடும். இதுல முத்தலில எடுக்கணும், பிஞ்சில எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கறது குறைவா இருக்கும். இப்படி பூக்கள் எல்லாம் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு கண்ட வேண்டி வச்சீங்கன்னா நீங்க உடனே இந்த இலையில பிச்சுட்டு அரைச்சு போட்டு உடனே போடலாம். அப்படி பவுடர் வாங்கினா இப்படி கலரா இருக்கிறது கொஞ்சம் அந்த மருதாணி கொஞ்சம் காலம் போயிட்டுது, உடனே அரைச்சது இல்ல. ஆனா ரெண்டாலும் கலர் கொடுக்கும். இத மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது மாதிரி கலர் கொடுக்காது. அப்ப நீங்க மரம் ஒன்று இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மருதாணியிலேயே வேண்டி அரைச்சு போட்டு அதுக்குள்ள அவுரி பொடியை போட்டு ஒரு கிழமைக்கு 2 தரம் போட்டீங்கன்னா நேச்சுரல் டையா இவ்வளவு பாவிக்கலாம். அந்த கெமிக்கல் அது ஒன்றும் வராது. மற்றது அலர்ஜிக் 100% அலர்ஜிக் வரும். சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கிறபடியா எனக்கு தொடர்ந்து கால் பண்ணி கேட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். கட்டாயம் இந்த இலையண்டா நீங்க அரைச்சு உடனே ஒரு கிழமைக்கு 2 தரம் போடுங்க. போடைக்குள்ள இந்த அவுரி பொடியும் சேர்த்து 1 hour வச்சுட்டு கழுவினீங்கன்னா சரி. இல்ல உங்களுக்கு டைம் இருக்குமெண்டா ஹெனா பவுடர் இந்த இலைய முதல் வச்சு கழுவிட்டு 1 மணித்தியாலம் வைக்கணும். எல்லாம் 1 மணித்தியாலம் வைக்கணும். 1 மணித்தியாலம் வச்சு கழுவிட்டு நீங்க இந்த அவுரி பொடியும் வச்சு அதுவும் 1 மணித்தியாலம் வச்சு கழுவணும். ஆனா இது கன நேரம் நீங்க குழைச்சிட்டு வெளியில வைக்கலாம். ஆனா அவுரி பொடி குழைச்ச உடனே நீங்க தலையில அப்ளை பண்ணாதான் அந்த கலர் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த கலர் நாங்க வச்சிருக்க பாத்திரத்துல ஒட்டிடும். அதான் நீங்க எப்படி இருக்கா செய்து பாருங்க. சில பேருக்கு டவுட் இருக்கிறபடியா இதுதான் மருதாணியில எனக்கு அவுரியில எடுக்க இல்லாம போயிட்டு நான் ஆர்டர் பண்ணி இருக்கிறேன். அது வந்தோட உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் மருதாணியில அப்படி பூவா இருக்கும், நல்ல வாசமாயும் இருக்கும். நீங்க வேணுமெண்டா உங்களோட வீட்டுல ஒரு கண்டோட வச்சு வளர்த்தீங்கன்னா நீங்க நேச்சுரல் டை மாதிரி பாவிக்கலாம். இன்னும் ஒரு வீடியோல பார்க்கலாம்.